ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஜனனி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 6ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க தறித்தொழில் சொந்தமாக வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ஈரோடில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 4 வீடுக்கு மேலே இருக்குதுங்க. அதில் 3 வீடு வாடகைக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒன்றில் இருக்காங்க. எல்லாம் ஒரு வீட்டில் தறி போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா இப்போ சமீபத்தில் தாங்க தவறிட்டாங்க. அம்மா மட்டும்தாங்க. அம்மாவும் இவங்களும் தான் வச்சிட்ருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா 2 அக்காங்க. அவங்களாம் திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு முதல் வரன் சரி வர அமையலைங்க. அவர் பயங்கரமாக குடிச்சிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்ததுனால இவங்க ரொம்ப வருஷமாக தாங்கிட்டு அப்புறம் முடியாமல் விவாகரத்தும் பண்ணிட்டாங்க. அதனால் ஜாதி மதம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லைங்க. ஓரளவு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற மணமகனாக இருந்தாலே போதும். திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தால் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சுமதி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 6ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க கட்டட வேலைக்கு தாங்க போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தான். வரக்கூடியவருக்கு 2ஆம் மனமாக இருந்தால் மட்டும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்திங்கன்னா அரூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்க ஓரளவு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி எந்த ஒரு வசதியுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்களை விட்டுட்டு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அந்த பொண்ணையை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு பெண்ணும் இவங்கக்கிட்ட ஒரு பெண்ணும் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. பட் இவங்களே அந்த பொண்ணு இவங்ககிட்டே வந்துடுதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் 2 பெண் குழந்தைங்களை வச்சுட்டு இவங்க தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மாவும் இவங்களோட தாங்க இருந்தாங்க. இவங்களுடைய அம்மா சமீபத்தில் தவறிட்டாங்க. அப்பா மட்டும்தாங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அண்ணாங்க. அவங்களாம் யாருமே இவங்களை கண்டுக்கிறதுல இருந்தனால இவங்க தனியாக சம்பாதிச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய குழந்தைகளுக்காக இவங்க மறுமணம் பண்ணதாக முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோடய பொண்ணுங்களுக்கு நல்ல ஒரு அப்பாவாக ஆதரவாக இருக்கக்கூடிய மணமகனாக தான் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு சென்ட் பண்ணி இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.